ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. தெய்வத்தின் குரல் 6ஆம் பகுதி. முருகனின் தமையர் என்பதன் சிறப்பு. நாம் பார்த்து கொண்டிருக்கும் ஷோடச நாமாக்களில் விக்னேஸ்வரர் சிவனுடைய புத்திரர் என்றோ அம்பாளுடைய புத்திரர் என்றோ காட்ட பெயர் எதுவும் இல்லை. அதாவது இன்னாருக்கு பிள்ளை என்று பெயரில்லை, இன்னாருக்கு பதி என்றும் பெயரில்லை. அவருக்கு பிரம்மச்சாரியாக பல உருவ பீதங்கள் இருக்கிற மாதிரியே பத்னி சமேதமாகவும் இருக்கின்றன. வல்லபே என்பவளோடு வல்லப கணபதியாக இருக்கிறார். சித்தி புத்தி என்பவர்களுக்கு அவர் பதி என்றும் கேள்விப்பட்டிருக்கலாம். சித்தி புத்திகளிடம் அவருக்கு பிறந்த புத்திரர்களும் உண்டு. அவர்களுக்கு தகப்பனார் என்று தெரிவிப்பதாகவும் பெயரை காணோம். ஆனால் பேர் வரிசையை பூர்த்தி பண்ணும் இடத்தில் மங்களமான ஸ்தானத்தில் ஸ்கந்தனுக்கு தமையன் என்று மட்டும் உறவு முறையை சொல்லும் ஒரு பெயர் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. ஏன் அப்படி? பொதுவாக சின்ன வயசுக்காரர் ஒருத்தரை அவரை விட வயசில் பெரியவரை சொல்லி அவருக்கு இவர் இன்ன உறவு, பிள்ளை, மருமான், மாப்பிள்ளை, தம்பி என்று ஏதோ ஒன்று சொல்கிறது தான் முறை. இங்கேயோ வித்தியாசமாக தம்பி பேரை சொல்லி அவருக்கு அண்ணா என்று இருக்கிறது. ஏன் இப்படி? சுப்பிரமணிய சுவாமியின் சரித்திரத்தோடு விக்னேஸ்வரருக்கு அவ்வளவு நெருங்கிய சம்பந்தம் இருப்பதால் தான். தம்பியுடைய ஜனனம், விவாகம், சந்நியாசம் என்ற 3 ரொம்ப முக்கியமான வாழ்க்கை நிகழ்ச்சிகளிலும் அண்ணன்காரருக்கு முக்கியமான பார்ட் இருக்கிறது. அதனால்தான் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.